சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணைவினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் பார்க்க போகிறோம். ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த 1ஆம் திருமுறையில் 54வது பதிகம். தலம் திரு ஓத்தூர். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செய்யாறில் இருக்குது. இந்த ஸ்தலம் எப்பேற்பட்ட ஸ்தலம் பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் பாடல் பாடி ஆண் பனையை பெண் பனையாக்கி காய்க்க வச்ச ஸ்தலம் இந்த திரு ஓத்தூர் ஸ்தலம். சரிங்களா? அதனால் வேதங்கள் வழிபட்டதுனால தான் அந்த இறைவனுக்கு வேதபுரீஸ்வரர்னு பேர். சரிங்களா? வேதங்களே வழிபட்டதுனால வேதபுரீஸ்வரர். இறைவி இளமுலை நாயகி, இறைவர் வேதபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் குழந்தை பேரு அடைய டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மகப்பேறு கிடையாது சொல்லிடுவாங்க. அவங்களால கருத்தரிக்கவும் இது பண்ண முடியாது சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கைவிடப்பட்டவர்களும் இந்த கோவிலில் போயிட்டு எம்பெருமானை வழிபட்டாக்கா அவங்களுக்கு பிள்ளை பேர் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது இந்த கோவிலோட வரலாறு. சரிங்களா? நீங்களும் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லைன்றவங்க இந்த ஸ்தலத்தில் போய் எம்பெருமானை வழிபடுங்க, வாழ்வில் வளங்கள் பெறுங்க. வாங்க பதிக்குள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னுங்கால் ஓத்தூர் மேய ஒலிமழுவாலங்கை கூத்தீர் உம்ம குணங்களே குறும்பையான் பனையின் குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே. இந்த பதிகத்தில் சொல்லியிருக்காரு, குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர். அந்த ஆண்பனையை பெண் பனையாக்கி கொலை விட காய்க்க செஞ்சிருக்காரு. அந்த பதிகத்தை பாடி எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழியுள் ஞானசம்பந்த பெருமான் பாடி இந்த பதிகத்தை விரும்புவார் வினை வீடே. இந்த பதிகத்தை விரும்பி பாடுறவங்களுடைய வினை போயிடும். வினை தீய வினை போய் நல்வினை நமக்கு நல்ல அருட்செல்லும் பொருட்செல்லும் கிடைக்கும். சரிங்களா? நிம்மதி கிடைக்குங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, பொன் பொருளில் நிம்மதி கிடைக்காது. மனசில் சந்தோஷம், நிம்மதி, நிறைவான வாழ்க்கை, அதுதாங்க நிம்மதி வேணும். நிம்மதி இருந்ததுன்னா வேறு எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா? அதனால் ஞானசம்பந்த பெருமான பாடிய பாடலை பாடி எம்பெருமானை வழிபடுங்க, நிம்மதியாக வாழுங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.